புதியவை என்பதை செல்லூர் ராஜு உட்காருங்க. அது நடந்த விஷயத்தை சொல்றாங்க, கேட்டுட்டு இருங்க. நாங்கள் ஃபேக்ட் செல்வராஜ் அண்ணா கையை கொஞ்சம் பேசாம இருங்க. நீங்க ஏந்திரிக்கும் போது பேசுங்க. சட்டப்பேரவையில் போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் பேசும்போது முன்னாள் அதிமுக அமைச்சர் செல்லூர் ராஜு பேச விடாமல் கத்தி கூச்சலிட்ட சம்பவம் அரங்கேறியுள்ளது. செய்து கொடுக்கப்பட்டன. கடந்த ஆண்டு தமிழ் புதல்வன் திட்டத்தின் கீழ் மாணவர்களுக்கும் கல்லூரி கல்விக்கான உதவித்தொகையை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அறிவித்த பிறகு அரசு பள்ளிகள் கல்லூரிகளிலும் கூடுதலாக மாணவர்கள் சேர்க்கை அதிகரித்து வருகிறது. இதற்கேற்ப அங்கங்கே இருக்கின்ற வழித்தடங்களில் நேரமாற்றம் செய்து கல்லூரி பள்ளிகளுக்கு தேவையான அளவிற்கு பேருந்து வசதிகள் ஏற்பாடு செய்யப்படுகிறது. மாண்பு உறுப்பினர் ஷானவாஸ் அவர்கள் குறிப்பிட்ட அந்த பள்ளி கல்லூரி நேரத்திற்கேற்ப அந்த வசதி செய்து தரப்படும். அதேபோல் நாகப்பட்டினம் மருத்துவக் கல்லூரிக்கு கூடுதல் பேருந்து வசதி கேட்டிருக்கின்றார். இப்பொழுது கோரிக்கை வைத்திருக்கிறீர்கள். விரைவாக அதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அதேபோல் பழைய பேருந்துகள் இயக்கப்படுகிறது என்ற செய்திகள் வருகிறது என்று சொன்னார்கள். கடந்த காலத்தில் ஓடிய பேருந்து கயிறு வைத்து கட்டப்பட்ட அந்த ஃபோட்டோவெல்லாம் எடுத்து இப்போ போட்டு ட்ரெண்ட் பண்ணுறதை சில ஐடிவிங் செய்து கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் ஃபேக்ட் செல்வராஜ் அண்ணா கையை கொஞ்சம் பேசாமல் இருங்க. நீங்கள் ஏந்திரிக்கும் போது பேசுங்க, உட்காந்துட்டு பேசாதீங்க. அதெல்லாம் ஃபேக்ட் செக் டீம் மூலம் பேரவையின் அனுமதியுடன் வினாக்கள் விடைகள் நேரம் நீட்டிக்கப்படுகிறது. ஃபேக்ட் செக் செய்யப்பட்டு எவை பழையவை எவை புதியவை என்பதை செல்லூர் ராஜு உட்காருங்க. அது நடந்த விஷயத்தை சொல்றாங்க, கேட்டுட்டு இருங்க. அமைச்சர் செல்லூர் ராஜு தேவையில்லாம வண்டியில ஏறாரு. அமைச்சர் பதில் சொல்லுங்க. நான் மறுபடியும் தெர்மோகோலுக்கு போக வேண்டியது வந்துடும். நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் பொறுப்பேற்ற பிறகு புதிய பேருந்துகள் வாங்குவதற்கு நிதி ஒதுக்கப்பட்டு இதுவரை 3004 பேருந்துகள் மக்கள் பயன்பாட்டிற்கு வந்திருக்கிறது. இதில் செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.